வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 11 நாள் 13 வியாழக்கிழமை ஆகஸ்ட் 27 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். குறிப்பிட்ட 50 ஆளுமைகள் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஈரோட்டில் கூடுகிறார்கள். லயன்ஸ், ரோட்டரி, தொழில் சார்ந்த அமைப்புகளுக்காகவும் மட்டுமே ஒன்று கூடி வந்த பிரபலங்கள் முதல் முறையாக பல்வேறு துறைகளைச் சார்ந்த ஆளுமைகள் தமிழக வளர்ச்சி மேம்பாட்டிற்காக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று ஈரோட்டில் ஒன்று கூடவிருக்கிறார்கள். பிரபல தொழிலதிபர்கள், பிரபல வியாபார நிறுவனங்களின் தலைவர்கள், கல்வியாளர்கள் என 50 ஆளுமைகள் தமிழகத்தின் இன்றைய சூழலில் அதன் மேம்பாட்டு வளர்ச்சிக்காக தங்களது பங்களிப்பை ஒருங்கிணைந்து வழங்குவது காலத்தின் தேவை என்று இவர்கள் முடிவு செய்துள்ளதால் நல்லோர் வட்டம் இதற்கான ஏற்பாட்டினை செய்து வருகிறது. இந்த கூடுதலில் குறிப்பிட்ட 50 ஆளுமைகள், உதாரணமாக தொழிலதிபர்கள் சென்னை சில்க்ஸ் திரு சந்திரன், திரு விநாயகம், அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு, சக்தி மசாலா திருமதி சாந்தி துரைசாமி, எம்சிஆர் திரு ராபின், தோல் ஏற்றுமதியாளர் ரஃபிக், கோவை ராயல் கேர் மருத்துவமனை டாக்டர் மாதேஸ்வரன், முன்னாள் விஞ்ஞானி சந்திராயன் திட்ட இயக்குனர், தமிழக அரசின் பள்ளி பாடத்திட்ட குழுவின் தலைவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, பிரமோஸ் ஏவுகணை வெற்றி நாயகன் டாக்டர் சிவதானு பிள்ளை, நல்லோர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் கனவு நாயகனான அப்துல் கலாம் அவர்களின் குடும்பத்தினரும், பிரபல ஐடி நிறுவனத்தின் இயக்குனரான திரு ஷேக் தாவூத் மற்றும் நசீமா மரைக்காயர், கனவு ஸ்டார்ட் அப் திரு கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி, கல்வியாளர்கள் பேராசிரியர் பழனித்துறை, செங்குந்தர் பள்ளிகளின் நிர்வாகி திரு சிவானந்தம், மேனாள் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை செயலர் மீனாட்சி சுந்தரம், பிரபல தொழிலதிபர் ஆழியாறு அறிவு திருக்கோயில் துணைத் தலைவர், சமூக அமைப்பினருமான வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஸ்கை சுந்தர்ராஜன் போன்ற 50 பிரமுகர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு வருவதாக நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டியும் இந்த சந்திப்பின் ஒருங்கிணைப்பாளருமான நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். தமிழக வரலாற்றில் முக்கிய நிகழ்வாக ஈரோட்டில் நடைபெறவிருக்கும் இந்த தமிழக ஆளுமைகளின் கூடல் மேலும் முக்கிய நபர்களின் பெயர் பட்டியல் அடுத்த நம்பிக்கை செய்தியில் இடம்பெறும். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நல்லூர் வட்டத்தின் குடும்ப திருமண விழாவில் பொறுப்பாளர்கள். நல்லூர் வட்டத்தின் மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் காஞ்சிபுரம் டாக்டர் பவித்ராவிற்கும் வேலூர் பாலாஜி அவர்களுக்கும் நடைபெற்ற திருமணத்தை தொடர்ந்து வேலூர் சத்துவாச்சாரி தனலட்சுமி PMS மஹாலில் நடைபெற்ற மணமக்கள் வரவேற்பு நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர், நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு, மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீதர் பச்சையப்பன், மேனகா, சக்கரவர்த்தி, கோவர்த்தன், கீதா, நாகராஜ், சிவகுமார், ஸ்ரீகணேஷ், அருண், கந்தவேல், சுகந்தி, சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிறகு அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் என்று ராஜசேகர் தெரிவித்தார். இதுபோன்று எப்போதும் நல்லோர் வட்டம் குடும்பத்தினரின் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது பொறுப்பாளர்களின் ஒற்றுமை, அன்பு, அதனால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆகியவற்றினை கண்ட மற்றவர்கள் வியப்போடு பார்ப்பதை காண முடிந்ததாக அன்பு தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் 3வது சக்தி சந்திப்பு ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை அன்று காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் வளாகத்தில் சமூக அமைப்புகளின் ஒருங்கிணைந்த 3வது சக்தி சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் சர்பம், விழுதுகள், ஆராய்ச்சி மணி அறக்கட்டளை மற்றும் அன்பரை அருள் அறக்கட்டளை ஆகிய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். மணியோசை கண்ணன் தமது அனுபவமாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் விபத்தில் சிக்கிய போது தாம் முன்னின்று மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு தகவல் அனுப்பி அவரது உறவினர்கள் அடுத்த அரை மணி நேரத்திலேயே அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து விபத்துக்குள்ளானவரை பொறுப்பேற்றுக் கொண்டனர் என்றும், இக்குழுவின் செயல்பாடுகளை பார்த்து தற்போது ஒன்றைய அளவில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் மணியோசையில் இணைந்து வருகின்றனர் என்றார். உளவார பணிக்குழுவின் சங்கர் சமீபத்தில் நடைபெற்ற கோவில் மற்றும் குளம் தூய்மைப்படுத்தும் உளவார பணி குறித்து பகிர்ந்தார். இயற்கை வாழ்வியல், ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டார்ட் அப் பிரியா, ரசாயனம் இல்லாத இயற்கை வாழ்வியல் தயாரிப்புகளான பல்பொடி, டிஷ்வாஷ் பவுடர்,
ஃப்ளோர் கிளீனர், வினிகர் போன்றவற்றை ஆர்கானிக் முறையில் தயாரித்து வருவதாகவும், கடந்த 1 மாதத்தில் கோவிலில் பூஜைக்கு பின் வீணாகும் எலுமிச்சை பழங்களை சேகரித்து குறிப்பிட்ட அளவுகோலில் கோவில் தூய்மைக்கு தேவையான 1 மாத வினிகரை தயாரித்து கொடுத்துள்ளார். மேலும் பல கோவில்களுக்கு இதை செய்ய அவர் தயாராக உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சின்மய மிஷன் மற்றும் காடு அமைப்பினர் இணைந்து நடத்திய வைய தலைமைக்குள் முகாம் பற்றிய அனுபவங்களை ஸ்ரீதர் தெரிவித்தார். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண் அமைப்பு நடத்த திட்டமிட்டுள்ள 2 நாள் முகாம் பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று ஸ்ரீதர் தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நல்லூர் வட்டத்துடன் இணைந்து மாவட்ட வளர்ச்சிக்கு பணியாற்றுங்கள். கூடலூரில் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்று வரும் காசிகா IAS அகாடமிக்கு முன்னாள் கோட்டாட்சியர் வருகை தந்ததை முன்னிட்டு சமூக அமைப்பினர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. அதில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பை விவரித்தனர். அதனை கேட்ட திரு சரவணகுமார் அவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் தனித்தனியாக செயல்படாமல் ஒருங்கிணைந்து மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக செயல்பட வேண்டும் எனவும், நல்லூர் வட்டத்துடன் இணைந்து செயல்படுவது நல்லது என்றும் பேசியதாக நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். நூலகத்துறை பொறுப்பாளர் காஞ்சனா கோடம்பாக்கம் நூலகம் விசிட். நல்லூர் வட்டத்தின் 57வது துறை நூலகம். அத்துறையின் மாநில பொறுப்பாளர் காஞ்சனா அவர்கள் கோடம்பாக்கத்தில் உள்ள வட்டார நூலகத்திற்கு விஜயம் செய்தார். அப்போது அங்கு நூலகர் தமிழரசி அவர்களை சந்தித்து பேசிய போது நூலகத்தை சிறப்பாகவே பராமரித்து வருவதை காண முடிந்தது. போட்டித் தேர்வுக்காக மாணவர்கள் பலர் அங்கு படித்து வருகின்றனர். அறிவி நூலகத்தில் நடத்துவதற்கு நூலகர் தமிழரசி ஆர்வம் தெரிவித்ததாக காஞ்சனா தெரிவித்தார். கோவை மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் வேங்கடசாமி, நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களுடன் சந்திப்பு. ஆகஸ்ட் 24 அன்று நாமக்கல் வந்திருந்த கோவை மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் வேங்கடசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள் பற்றி கேட்டறிந்தது புதியவரான தமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருந்ததென்று வேங்கடசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.